ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்மளுக்கு வந்து செகண்ட் பேவுட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கான சின்ன வீடியோ தான் இது. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜி இதுவும் உங்களுக்கு வந்து டீச் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துக்குங்க. ஸோ இது எஜுகேஷன் பர்பஸ் தான், என்னோடய ஜேர்னி தான் இதில் வந்து நான் வந்து வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கும்போது பார்த்து எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செகண்ட் பேவுட் வந்து நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து 5th ஆகஸ்ட் வந்து வித்ட்ரால் டைம் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ 5th ஆகஸ்ட்டில் வந்து நம்ம வந்து வித்ட்ரால் பண்ணியிருந்தோம். எவ்வளோ நெட் ப்ராஃபிட்னா $301 கிரிப்டோவில் தான் நான் வந்து வித்ட்ரால் கொடுத்துருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 336, அதாவது பார்த்தீங்கன்னா 240 வரணும், 336 தான் நமக்கு வந்து டாலர் வந்து அப்ரூவ் கொடுத்துருந்தாங்க. நான் இதை என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஸோ இன்னும் அவங்க சைட்லேருந்து எனக்கு இன்னும் எதுவும் மெயில் ரிப்ளை வரல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து சார்ஜஸ் ஏதாச்சும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைனா நான் ஏதாச்சும் மார்க்கெட்டில் வந்து ஒரு சில நியூஸ் டைமில் வந்து ஏதாச்சும் நான் வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்ன ரீசன் தெரியல. ஸோ இந்த மாதிரி ரீசன் நானே வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். பட் கோட் ஃபண்டட்லேருந்து நம்மளுக்கு வந்து மெயில் கொடுத்துருக்கேன், இன்னும் வரல. ஸோ அடுத்த பீரியட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 21 வந்து ஆகஸ்ட் 21 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு சின்ன ட்ரேட் எடுத்து வச்சுருக்கேன். பட் அது இன்னும் ஃபுல்ஃபில்லாக ஆகலை ஸோ மார்க்கெட்டில். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 5th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4-5க்கு வந்து நான் வந்து பேஅவுட் ரெக்வஸ்ட் கொடுத்தேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அப்ரூவல் ஆனது பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் அப்ரூவல் ஆனது டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7th ஒரு 3 மணிக்கிட்ட தான் நம்மளுக்கு வந்து அப்ரூவல் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து அடுத்தது வந்து அக்கௌண்ட்டில் வந்தது பார்த்தீங்கன்னா 7th 8 மணி ஆயிடுச்சு. இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு எனக்கு இது பேமெண்ட் ரிசீவ் ஆகிறதுக்கு. என்னன்னு தெரியல. லாஸ்ட் டைம்லாம் வந்து குயிக்காக வந்துச்சு. 4 மணிக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க, 4:45 எனக்கு ரீச் ஆச்சு. இந்த டைம் என்னன்னு தெரியல, ஒரு வேளை ஃபண்டு இஷ்யூவா இல்லை ஃபண்டு வர்றதுக்கான டெபாசிட் டைமிங்கா என்னன்னு தெரியல. ஸோ அதனால கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து $236 கிட்ட நமக்கு வந்து அக்கௌண்ட்டில் ஃபினான்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ ஹாப்பியான விஷயம். நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணும்போது ஃபண்டிங் ஃபிப்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை கோட் ஃபண்டட் அக்கௌண்ட் இருந்தாலும் சரி, இல்லை எந்த அக்கௌண்ட் இருந்தாலும் சரி, பொறுமையாக வந்து கன்சன்சியாக சின்னதாக ப்ராஃபிட் மேக் பண்ணுங்கள். நம்மளுக்கு இப்போ வந்து அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு பே அவுட் கேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6% மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கேபிட்டல் 6% மட்டும் தான் நமக்கு வந்து டார்கெட் எடுக்கணும்னு இல்லை. நம்மளுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கப்புறம் அன்லிமிட்டடாக எடுத்துக்கலாம். அது கிட்டத்தட்ட $3000 வரைக்கும் நம்ம வந்து பே அவுட் ரிக்வஸ்ட் பண்ணலாம். பட் நம்மளுக்கு வந்து அவ்வளோ நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு கன்சன்சியாக போகணும். இந்த அக்கௌண்ட் வந்து ஒரு 10 பே அவுட்டுக்கு நான் வந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு என்னோட இதில் இருக்கேன். ஸோ அடுத்த பே அவுட் வந்து கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ 1 ஹவரில் கொடுத்துருந்தேன். அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். சின்ன சின்ன 50 மினிட்ஸ் கேண்டில் வச்சு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுலேயும் கொடுத்துருக்கேன். பட் அது பர்டிகுலராக உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட பே அவுட் வந்து 2 பே அவுட், அதாவது ஒரே அக்கௌண்ட்டில் 2வது டைம் பே அவுட் எடுத்தாச்சு. பே அவுட் வராது, இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்கேமர்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல ஏதாச்சும் நம்ம வந்து ரூல்ஸ் ஏதாச்சும் பிரேக் பண்ணிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே சிஸ்டமேட்டிக் போகிறது. சில பேர் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்கேமர் இருக்கலாம், நான் இல்லைலாம் சொல்லலை. பட் எல்லாமே 100% இருப்பான்னு தெரியல. பட் நம்மளுக்கு கொடுக்குற வரைக்கும் அந்த நம்ம பே அவுட் வந்து நம்ம கன்சன்சியாக எடுத்துகிட்டு இருக்கணும். ஸோ இவங்க எல்லாமே வந்து இவங்க ஃபண்டிங் ஃபேர்மை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து கன்சன்சியாக யார் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அந்த ட்ரேடர் தான் ரொம்ப வந்து அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. ஏன்னா ட்ரேடிங்கில் நம்மளுக்கு தெரியும் ஆக்டிவிட்டிஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் மறக்காமல் வந்து நீங்கள் வந்து வாங்குங்க, வாங்கி வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறது வந்து அக்ரெசிவாக ட்ரை பண்ணாதீங்க, சின்ன சின்ன ட்ரேட் எடுங்க. ஸோ சின்ன சின்ன ட்ரேட் எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் வரும். ஸோ 100 டேஸில் வந்து நான் வெறும் $50 தான் மேக் பண்ணாலும் அது வந்து உங்கள் கன்சன்சியை பொறுத்து. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடனே பாஸ் ஆகணும்னு இல்லை, கண்டிப்பாக எடுக்கலாம். என்னால் முடிஞ்சது உங்களால் முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.